அது பாரதிய ஜனதா கட்சியை புரிந்து கொள்ளாதவர்கள் பேசுகிற பேச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களில் ஏறத்தாழ 7.25 கோடி பேர் பாஜக என்னவென்று தெரியும். இது மாதிரியான அடையாள அரசியலை செய்வது அதற்கு புதிதல்ல. பசுத்தோல் போர்த்திய புலியை போல அது எப்பொழுதும் ஒரு ஜாதியை, இப்பொழுது கூட சகோதரர் புதிதாக ஒரு வார்த்தையை விட்டார், அவர் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர். இப்படியெல்லாம் சில தோள்களை போர்த்தி கொண்டு பின்னாடி புலிகள் வருவது ஒரு யதார்த்தம். நாம் தமிழராக பேசிக்கொண்டிருக்கிறோம். சகோதரர் நாகராஜுக்கு அவர் ஓபிசியாக தெரிகிறார் என்றால் அதிலே ஒரு அடையாள அரசியல் வருகிறது என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமல்ல, ஒருத்தருக்கு நிறைய அடையாளம் சார். அதான் இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா ஒரு ஜாதி பொது வெளியில நம்ம பேசிக் கொண்டிருப்பது ஒரு துணை ஜனாதிபதி என்கிற பொது மனிதனை. ஆந்திராவுக்கு போகும்போது அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அடையாளம், டெல்லிக்கு போனா சவுத் இந்தியாவை சேர்ந்தவரும்பாங்க. இல்ல குணா, நம்ம பேசிட்டு இருக்கிற பதவி இருக்குல்ல, அது இந்தியாவிற்கான பொது பதவி. அந்த பொது பதவியை பேசும்போது தமிழர்னு பேசுறதையே வித்தியாசமா பார்க்கக்கூடிய கட்சி பாஜக. அந்த கட்சி இவரை இப்படி கொண்டு வந்து அதுக்கு கீழே கொண்டு போகுது அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் இந்த பூனைக்குட்டி வெளியே வந்தது என்பதை போல இவர்கள் அதில் அரசியல் செய்ய வருகிறார்கள். நான் கேட்கிறேன், ரைட், ஒருவேளை நம்ம சகோதரர் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர், இதுக்கு முன்னால தமிழர்னு சொல்லி மத்திய மந்திரி சபையில் இருக்காங்கல்ல, 5வது புரோட்டோகால் படி 5வது இடம் யாருக்குன்னா நிதியமைச்சர். தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை நடந்தது? உள்ளபடி சொல்ல போனா இதுவரைக்கும் இருந்த நிதி அமைச்சர்களில் மிகப்பெரிய துரோகம் செய்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கு. மறுக்க முடியுமா? இன்னைக்கும் 2500 கோடி ரூபாய் கல்வி நிதியை தர முடியாது என்று நிறுத்தி வைத்திருக்கிற தமிழச்சி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருக்கிறார் பாஜகவில். ஒன்று. இரண்டாவது, வெளியுறவுத்துறை அமைச்சர் சகோதரர் ஜெய்சங்கர் மிகச்சிறந்த தமிழர் என்று சொன்னார்கள். அவர் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் ஏறத்தாழ வாரத்திற்கு ஒரு முறையாவது இலங்கையால் தாக்கப்படுகிறார்கள். ஏன் கேள்வி கேட்க முடியவில்லை? உங்களுக்கு தமிழர் என்ற உணர்வு இருந்ததா? இங்கே சகோதரர் நமது முருகன் இருக்கிறார். கண்டால் காமாட்சி, காணாவிட்டால் மீனாட்சி என்கிற கதையாக வந்தால் தமிழர் பேசுகிறாரே ஒளி, அவருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? எங்கேயாவது அவர் பதவியை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிறாரா? பட்டியல் போட முடியுமா? அப்படியானால் எங்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் தமிழர் என்று ஒருவரை அடையாளம் காட்டுவீர்கள். காட்டிவிட்டு நீங்கள் அதன் பிறகு இந்த தமிழர்களுக்கு வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்வதுதான் பாஜகவின் வரலாறு என்பதை நாடறியும், தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். எனவே சிபி ராதாகிருஷ்ணன், சரி, ஒரு வேளை ஒத்துக்கொள்வோம் ஐயா, சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர், அவரை நம்ம வாழ்த்தணும். கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி மகாராஷ்டிராவில் பத்திக்கிட்டு எரியுது, மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா அப்படின்னு. அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நான் தமிழ்நாட்டில் பிறந்து ஹிந்தி படிக்க முடியாமல் போயிருச்சு, ஹிந்தி படிக்க விடாம தமிழ்நாடு என்னை கெடுத்ததை நான் இப்பொழுது வருத்தப்படுகிறேன் என்று தமிழர்களை காட்டி கொடுக்கிற ஒருவர் சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவில். மறுக்க முடியுமா? தமிழரை காட்டி கொடுக்கிற ஒருவரை தமிழராக நிப்பாட்டி கொண்டு நீங்கள் தமிழரை ஆதரியுங்கள் என்று பாஜக கேட்குமே, ஆனால் தமிழ்நாடு இதை ஏற்றுக்கொள்ளுமா? தமிழ்நாட்டினுடைய நாடி துடிப்பு என்ன என்று எங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரியாதா? 39 எம்பிக்களை தமிழ்நாட்டிலே தந்தார்களே, 39 தொகுதியிலும் பாஜக கூட்டணியை எதிர்த்து தானே எங்களுக்கு வாக்கு தந்தார்கள். அப்படியானால் பாஜகவை உள்ளே விடாதீர்கள் என்று மக்களுக்கு எங்களுக்கு தந்திருக்கிற உத்தரவை மீறி நாங்கள் பாஜகவை ஆதரிக்க முடியுமா? நாங்கள் தமிழர்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? நீங்கள் செய்கிற துரோகத்தை நாங்கள் செய்ய முடியுமா? நான் கேட்கிறேன். இப்பொழுது சகோதரர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அல்லவா, அவருடைய ட்விட்டர்ல தமிழனாக நான் தலை நிமிர்கிறேன், தமிழ்நாட்டிற்கு வேண்டிய அத்தனையும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் சொல்லுவாரா? பேச முடியுமா? அப்படி இதே அமித்ஷா நான் சொல்றேன், நாங்க இன்னொன்னு அப்படி சொல்றதுல ஒண்ணும் அவருக்கு பிரச்சனை இல்லையே. எங்க சொல்லுவாரு? ஆர்எஸ்எஸ்க்கு அடிபணிந்து நிற்கிறார் என்பதை தானே சகோதரர் இப்பொழுது பத்திரிகையாளர் சுட்டி காட்டினாரா இல்லையா? அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கறத நான் சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல சகோதரர் சொன்னார், பொதுவாக சொன்னதுனால நல்லதா போச்சு. அவர் நன்றி சொல்லியிருக்காரு சார். யாருக்கு? பெருமதிப்பிற்குரிய. எங்கேயாவது நான் தமிழன்கிற ஒரு அடையாளம் தம்பி, நான் உண்மையா சொல்றேன், நம்ம நான் முடிச்சிடறேன். நான் ஒரு தமிழன்கிற முறையில அந்த இடத்துக்கு வர்றேன் அப்படின்னா என்னுடைய ஐடென்டிட்டி தமிழனாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன சொல்லுவேன்? தமிழனாக நான் பெருமைப்படுகிறேன், தமிழனுக்கு வாய்ப்பளித்த இன்னாருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் சொல்லணுமா இல்லையா? சொல்லியிருக்காரு அவரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன் குணா, இதன் பின்னணியில் என்ன ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரியாதவர்களா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.